அஜித் தான் அடுத்த எம்ஜிஆர். தெரிக்கும் தமிழக அரசியல் களம். இந்திய சினிமாவில் அஜித்தும் விஜயும் டாப் ஹீரோக்கள் லிஸ்டில் இருக்கின்றனர். இருவரும் ஒரே காலகட்டத்தில் நடிக்க வந்தவர்கள். அதே போல தங்களது ஆரம்ப காலகட்டத்தில் நிலையான இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராடியவர்கள். விஜய் உருவான கேலியை சந்தித்த என்றால் ஒழுங்கான தமிழை பேச வரவில்லை, எமோஷன் காட்சிகளில் நடிக்க தெரியவில்லை, நடனம் தெரியவில்லை போன்ற விமர்சனங்களையும் கேலிகளையும் அஜித் சந்தித்தார். இரண்டு பேரும் இப்போது இருக்கும் சாதாரணமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அயராது உழைத்து தங்களது திறமைகளை வளர்த்து கொண்டனர். அதற்கு பிரதிபலனாக தான் இருவருமே இப்பொழுது சூப்பர் ஸ்டார்களாக இருக்கின்றனர். அதற்கு பிறகு இருவரையும் சேர்த்து படம் எடுக்க யாருமே முயற்சி கூட படவில்லை. அதே சமயம் இருவரும் தங்களது பாதையில் சிறப்பாக செல்ல இருவருமே உயர்ந்த இடத்துக்கு சென்றனர். இதனால் ரஜினி கமல் என்பது போல அஜித் விஜய் என உருவானது. இருவருமே ரசிகர்களுக்கு பெருக இரண்டு பேரின் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது. அது மட்டுமின்றி ரசிகர்களுக்குள் மோதல் ஆரம்பித்தது. கடைசியாக விஜயின் வாரிசு படமும் அஜித்தின் துணிவு படமும் வெளியானது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததை அடுத்து அது தொடர்பான பேச்சுதான் இன்று டாப் ஆஃப் தி இன்டர்நெட்டாக இருக்கின்றது. இந்த நிலையில் அஜித் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று தயாரிப்பாளர் கே ராஜன் பேசிய வீடியோ ஒன்று திடீரென சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி உள்ளது. அந்த பேட்டியில் அவர் விஜய்க்கு அரசியல் ஆசை உண்டு, அஜித்துக்கு அப்படி இல்லை. அதே சமயம் அஜித்துக்குள் உள்ள தகுதிக்கு அவர் மட்டும் வந்து மக்களை சந்தித்தது அதிகம் உதவினால் அவர்தான் அடுத்த எம்ஜிஆர். அந்த தகுதி அஜித்துக்கு நிறையவே இருக்கின்றது. ஏனெனில் அவரது பெயரில் ஒரு சர்ச்சை கூட இல்லை. அவரது குடும்பத்தை பற்றி ஏதேனும் தவறான செய்திகள் வந்திருக்கின்றதா? பெற்றோர்களை அவ்வளவு அற்புதமாக பார்த்து கொள்ளும் அருமையான மகன், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கின்றார். அதனால்தான் அஜித் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியானவர் என்றார்.